சிலுவையில் அறைந்து விட்டார்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 18 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கற்றி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்பொழுதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1 பல்லவி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் வழியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் கொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீயவழி நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் கொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர்.
அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கால் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 42 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கரி இலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளில் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகின்றீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நம் அனைவரையும் வார்த்தையை வாழ்வாக்கிட நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்த்தமையானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை பார்த்து சாபம் விடுவது போல நமக்கு தெரியும், ஐயோ கேடு என்று. இது சாபம் அல்ல, மாறாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் திருந்தி மக்களுக்கு ஏற்றவர்களாக அவர்கள் சொல்வதை வாழ்க்கையிலே வார்த்தையை வாழ்வாக்கிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். இந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால், அந்த பரிசேயர்கள் எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுமையை சோதித்திருப்பார்கள் என்று சற்று சிந்திக்க வேண்டும். ஏன், அங்கு வாழ்ந்த பாமர மக்களினுடைய நிலையை நாம் எண்ணி பார்க்க முடியாது. ஏனென்றால் பரிசேயர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் பல கொடுமைகளை ஏழை மக்களுக்கு விடுவித்தார்கள். வாழ்க்கையிலே சட்டங்கள் தேவை. சட்டம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையானது சீராக செல்லாது, நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியாது. ஆனால் இந்த பரிசேயர்கள் சட்டத்திற்கு மேலாக சட்டங்களை மக்கள் மீது திணிக்கின்றார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இந்த பரிசேயர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக 10 பங்கை கொடுக்கின்றார்கள் என்று. கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பது
நல்லது. ஆனால் எந்த விஷயத்தோடு அந்த பரிசேயர்கள் கொடுத்தார்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். அவர்கள் ஏழை எளியவர்களின் வாயிலும் வயிற்றிலும் அடித்து அவர்களிடம் பிடுங்கி அதை கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகின்றார், நான் பலியே ஏற்பல்ல, மாறாக இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதை போலத்தான் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்கள் இருக்கைகளில் முதன்மையான இடத்தை விரும்பினார்கள். அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இறை சட்டங்களை அவர்களுடைய நெத்தியிலும் தன்னுடைய ஆடைகளிலும் எழுதி கொண்டு மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நடப்பதும் அவர்கள் வாழ்விலே செய்வதும் வெவ்வேறதாக இருந்தது. அவர்கள் தலைவராக இருக்க விரும்பினார்கள். ஆனால் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ அவர்கள் ஒருபோதும் முன் வரவில்லை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று அவர்களை சாடிக்கிறார்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்றால் நமக்கு நன்றாக தெரியும் கல்லறை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று. வெளியிலே நல்ல பளீர் என்று இருக்கும், ஆனால் உள்ளே இருப்பது இறந்த உடல், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய உடல். ஆகவே அவர்கள் உள்ளத்திலே இருந்தது எப்போதும் அவர்கள் முதன்மையான இருக்கையிலே இருக்க வேண்டும். அவர்கள் எப்போதும் பணம், பதவி, அந்தஸ்து போன்ற அனைத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒழிய அவர்கள் அன்பு, நீதி நிலைநாட்ட அவர்கள் ஒருபோதும் முன்வரவில்லை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பவில்லை. அதை போலத்தான் பார்க்கின்றோம். அவர்கள் ஏழை மக்கள் மீது பலவிதமான சுமைகளை, அவர்கள் தாங்க முடியாத சுமைகளை, சட்டங்களை அவர்கள் மீது வைத்தார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏழை மக்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது, இதை அவர்கள் பின்தொட முடியாது என்று. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அவர்கள் கையிலே அவர்கள் தொடக்கூட மாட்டார்கள் என்றால் இந்த சட்டத்தை கடைபிடித்தால் வெறும் பெரும் பாரமாகத்தான் இருக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதை போல செய்யாதீர்கள் என்று. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். விவிலியத்திலே பார்க்கின்றோம், விபச்சார பெண் பிடிபடுகின்றால் அவரை பரிசேயர்கள் இயேசுவிடம் அழைத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு சட்டங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டு இயேசுவிடம் அந்த விபச்சார பெண்ணை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். பரிசேயர்கள் இயேசுவிடம் கூறுகின்றார்கள், இவர் விபச்சாரத்திலே கையும் காலுமாக பிடிபட்டவள். மோசையின் சட்டப்படி இவர் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்கிறீர் என்று இயேசுவை சோதிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையை குனிந்து தரையிலே எழுதுகின்றார். பின்பு பரிசேயர்களை பார்த்து, உங்களில் எவராவது பாவம் செய்யாதிருந்தால் முதலிலே கல்லை அவர் மீது எரியும் என்று சொல்கின்றார். ஆனால் அந்த பரிசேயர்கள் கல்லை எரியாமல் கற்களை கீழே போட்டுவிட்டு செல்கின்றார்கள். அங்குதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணினுடைய மனித மாண்பினை காமிக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றார், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன், இனி ஒருபோதும் பாவம் செய்யாதீர் என்று அவரிடம் கூறி அனுப்பிவிடுகின்றார். அதைத்தான் அந்த பரிசேயர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மனித மாண்பை கடைபிடித்திருக்க வேண்டும். அதை தவறிவிட்டார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4
என்று வாசிப்போம். இயேசு ஒரு நாள் அங்கு சமாரிய ஊருக்கு செல்லும் போது அங்கு ஒரு கிணறு இருக்கின்றது. அங்கு தெரியும் யூதர்களும் சமாரியர்களும் பேசக்கூடாது என்று சட்டங்கள் இருக்கின்றது. யாராவது யூதர்கள் சமாரிய பெண்களிடம் அல்லது மக்களிடம் பேசினால் சட்டத்திற்கு உட்கார்வார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன் வந்து அந்த சமாரிய பெண்ணிடம் போய் தண்ணீர் கேட்கின்றார். அந்த சமாரிய பெண் கூறுகின்றார், நானோ சமாரிய பெண், நீரோ யூதர், நீர் எப்படி என்னிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று கூறும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு நாம் எல்லாம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இங்கு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று கூறி சொல்கின்றார். இதைத்தான் அந்த பரிசேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து இருக்க வேண்டும். அதை கடைபிடிக்க தவறிவிட்டார்கள். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்கள் கதிர்வெளிகளிலே வயல்வெளிகளிலே நடக்கும் போது அவர்களுக்கு பசி ஏற்படுகின்றது. அவர்கள் தங்கள் பசியை போக்க கதிர்களை எடுத்து அவர்கள் உண்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள், இயேசுவே, உம்முடைய சீடர்கள் இந்த ஓய்வு நாளிலே இந்த கதிர்களை பிரித்து உண்ணக்கூடாது, ஆனால் இவர்கள் பறித்து உண்ணுகிறார்கள், இது சட்டங்களுக்கு எதிரானது என்று கூறினார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உள்ள தாவீது அரசர் கடவுளுக்கு படைக்கப்பட்ட அந்த அப்பத்தை எடுத்து தான் பசியாக இருக்கும் போது உண்பதை உண்ணார் என்பதை எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். அந்ததை அந்த பரிசேயர்கள் கடைபிடிக்க மறுத்துவிட்டார்கள். அதை போல தொழுநோயாளர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார், அவரை தொட்டு குணமாக்கின்றார். குணமாக்கியது மட்டுமல்ல, அவரை ஒரு குருவிடம் காட்டி இவர் முழுமையாக குணமடைந்தார் என்று ஒரு சீட்டை வாங்க சொல்லி அவர் அனுப்புகின்றார். ஏனென்றால் தொழுநோயாளர்கள் அந்த உலகத்திலே ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அதுக்கு மேலாக அவர்கள் தனியான இடத்திலே அவர்கள் வைக்கப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் இவர்கள் ஒருவேளை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம். அதனால் தான் இவர் இப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார் என்று அந்த பரிசேயர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை குணமாக்கியதன் வழியாக இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன், இவனும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் என்று அவர்களுக்கு உணவூட்டுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று பார்க்கின்றோம் பரிசேயருடைய வாழ்வையும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையை வெளிப்படையாக சொன்னாரோ அதை வாழ்வாக்கி காட்டினார். ஆனால் இந்த பரிசேயர்களோ சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றாக இருந்தது என்று பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் பரிசேயர்களை போன்று இருக்கின்றோமா அல்லது இயேசு கிறிஸ்துவை போன்று வாழ்கின்றோமா சற்று சிந்திக்க வேண்டும். பரிசேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் பணம், புகழ், பெருமை, பதவி போன்றவற்றை முதன்மையாக கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்பு, நீதி, நேர்மையை கடைபிடிக்க தவறிவிட்டார்கள். இன்றும் கூட நாம் சில நேரங்களிலே அந்த பரிசேயர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பணம், புகழ், செல்வங்கள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் சொல்வதை ஒருபோதும் செய்வதில்லை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது நம்மை எல்லாம் மீட்பதற்காக. ஆகவே இந்த நல்ல வேளையிலே இறைவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாக்கினாரோ நாமும் அவரை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே சொல்வதை வாழ்விலே கடைபிடித்து வாழ்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தேவையற்ற சட்டங்களிலே கசக்கி பிழிகின்ற இந்த நல்ல நாட்களிலே நம்மை எல்லாம் விடுவித்து நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் என்றும் நம்மோடு இருந்து நமக்கு தூய ஆவியாரை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆமென்.
காணிக்கையாய் என்னை தர வந்தே கனிவாயே பாய் என் நிறைவா பாவங்கள் கழுவிடும் பலியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய் 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 என் மனம் உனதாய் மாற்றிடுவாய் ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் என் மனம் உனதாய் மாற்றிடுவாய் காணிக்கையாய் என்னை தர வந்தே கனிவாயே பாய் என் நிறைவா பாவங்கள் கழுவிடும் பழியிலே பாமரன் என்னையும் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரி, நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளர்களின் வேண்டுதல்களை ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தியை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமதிற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம்முடைய பாவங்களை போக்கின்றவர், வார்த்தையை வாழ்வாக்கி காட்டியவர். இவ்விருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்திப்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரேடு என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாத செயலாக என்னில் வா. துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளர் நீ அல்லவா. என்னை நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாடு பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேடு என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம் பணிவுடன் வேண்டுகின்றோ.
அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறையியல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு